கிலோ சிக்கனுக்கு நான் உன்னை அனுப்பிச்சிருப்பேனா? நீனே சிக்கன் மாதிரி தான் இருக்கு. பொரிச்சு பொரிச்சு எல்லாத்தையும் நீ பொறி முள்ள எடுத்துறேன். ஆமா, ஒரு முள்ள எடுக்கிறாரு. ஆடா அப்பாங்க அந்த சூத்து பைய வந்தா கட்டி பிடிக்க மாட்டேன். யாருங்க இருந்தாலு? சூத்து ஒத்தி மருதமணி வந்தா கட்டி பிடிக்க விட மாட்டேன். வா ராணி 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 என்ன செய்யப்பா? என்ன நாய் மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கும்ல இப்படி இழப்பு வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னத்தையா பண்ண போற? நீ செய்து வருவியான்னு பயத்தோட இருக்கேத்தா. அட நீங்க கவலைப்படாதீங்க, அவரை வெளிநாடு அனுப்பிட்டேன் என் புருஷனை. இவ்வளோ ஆம்பளை வந்திருக்காள் எங்களுக்காக கிடையாது. உங்ககிட்ட 1/2 கிலோ செவரொட்டி வாங்கிட்டு போகலாம். இந்தா வெட்டியை போட்டுட்டு கழுவுறியா? என்னையா அது? நாங்கள் என்ன வேதுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போட்டு கூட்டம் வந்திருக்காது. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி. வெரி வெரி ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எம்கேஆர் அண்ட் மருதமணி. வாவ், இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. பாவம் பார்வை தெரியாத நல்ல நபர். பார்வை தெரியாது, என்னைய தெரியாது, அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாருவேன். இருந்தா பெரிய ஏஆர் ரகுமான் எந்திரன் திருக்கி டூன்னு போறாரு மயிர் மேனே. பார்த்தியா எங்கே போய் மலையில் ஏற பார்க்குறேன் பாரு. இங்கே குத்துக்கல்லாம் ஒருத்தன் நிற்கிறேன், சோம்பு சிகரம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே தோசைக்கல்லுக்கே போகிறேன் பாரு. ஐயே அவன் எங்கே இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துட்டு வருவாண்டி. கண்ணு தெரியாத வருங்க கண்ணு அதே இந்த மைக்கை கூட இப்படி வைப்பாரா, அதை கவுறியான் பாரு. அங்கே போற அவ ஊர் பசம் மறைக்கிறேன். ஐயா நான் இங்கே இருக்குங்க. அவன் மணிகண்டன் இல்லை, மொத்த மணி அங்கே கொண்டு போ. மணிகண்டன் கிடையாது, அவன் தான் நாக்கு அக்கறவன். எம்கார் கிடையாது, டாடா சும்மா கார். அது நம்ம டாடாசி தாங்க. என்ன ஒரு ரவுண்டு சிமெண்ட் மூட்டை ஏற்றிட்டு போங்க. இல்லை இல்லை அதில் ஆயில் கசையும். இருமா இப்போ தானே பேச மாட்டேன் கட்டுறேன். முன்னாடி வந்து பெட்ரூமில் படுத்துக்குருவேன். நான் அடே கண்டாளி மணி உன்னை ஒரே அறதேன். ஏன்டா ஏன் உடம்புக்கு அவ பிரால கோழி மாதிரி இருக்கா, திஸ் நாட்டுக்கோழி ப்ரோ. வேலை இருக்கா? இவனை கூட வேலை பார்த்து விட்டு போங்க. என்னது பப்புனாக நடந்து கொண்டிருக்க அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். ஒரு பிரசிடண்டா இருந்துக்கிட்டு 200 ரூபா. சரி விடு, அவ்வளோதான் விதி. ஐயா கையில் கொடுங்கய்யா. அதியா உணர்ச்சியா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிற்க வைக்கலாம் பார்க்குறியா? அவளை கிளர்க்கு கூட ஜெயிக்க விட மாட்டேன். யோ எனக்கு 200 ரூபா கொடுக்கலையா? போயா நான் நிற்க மாட்டேன். உனக்கு பாடி எடுத்து தர சொல்கிறேன். மூஞ்சி போல வேர்க்குது, எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்குள்ளே போடு. ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூமுக்குள்ளே வைக்கிற? ஆமாங்க, நான் எப்போ இங்கே வச்சு தாங்க பழக்கம். முதல்ல எல்லாம் இங்கே குத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ ராதா இல்லப்பா, அது லகுடு. அன்பளிப்பு கொடுத்தவர்கள், பேர் சொல்லாதவர் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். பேர் தெரியல, சொல்ல மறந்துட்டேன். பேர் சொல்லாமல் 200 ரூபா கொடுத்த இந்த கோடீஸ்வரனுக்கு நன்றி. ஆமாம் ரொம்ப நன்றிங்க. என்ன இங்கே நெல்ல இருக்கலாம்னு பார்க்குறேன். நன்றி சொல்லு. நன்றி. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நல்ல இதயங்களை எங்கள் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி. நீ சொல்லு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதான் விதி. எங்களுக்கெல்லாம் பொன்னார் விழா கமிட்டியா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா? போய் வீட்டில் போய் கேட்டு வரையா? ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாரப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் வருகிற நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெளுத்தி முண்டை. கெளுத்திண்டு வா அப்புறம். அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. அண்ணே நீ சொல்லுனே, கெளுத்திக்கு அடுத்து என்னன்னு? பச்சை மண்ணை போய் உங்களுக்கு நான் சப்போர்ட் நன்றி சொல்லுங்க. அங்கேயே கவுறீங்க. அந்த பிள்ளை பாவம், நான் என்னை பாவம்னு சொல்றேன்.
கண்டு நத்தின் தங்கம். மிஸ்டர் வீரமணி நீங்க நன்றி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் இருக்கும்போது நீங்க வருத்தப்படுறீங்க. ஏய் கண்டுகரு தலைவா எங்கிறத தலைவா? இந்த நாடகம் பேச வந்தவர் யாரியா? வந்திருப்பா நாடகம் தனியா. இது என்னையா மந்திரிச்சு விட்ட மாதிரி ஏதோ ஒரு மொழியில திட்டி இருக்கு. அந்த நீ போமா, நீ இருந்தேன்னா நீ கொண்டு ஏங்க ஒன்னு எடுத்தாம என்ன கொல்றியா? ஏங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீங்க நன்றி சொல்லுங்க. நீ அதான் தாயே நீ தாச்சா. ஏங்க இல்ல பத்தி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வயிற்றுல குத்திட்டு போகுது பாரு இந்த மூதேவி. ஏய் இங்க வாயா, உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா? பொன்னாடி இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு அவன் எங்கம்மா சொல்ல விடுறியா? நீ உள்ள போயிட்டேன்னா கொஞ்சம் பேசாம இருப்பியா? ரொம்ப ஒடிக்குதா? மெதுவா செய்வா. நல்ல உம்பளை வந்தா என்னை கொன்றுவேன். கிளடு கட்ட வந்துட்டா நிற்பியான். அப்பா சாமி நான் சத்தியம் நீ கூட தர்றேன்னா அந்த பிள்ளை நான் தொட மாட்டேன். இது சித்தி மக. சித்தி முறையா? சித்தி மக தங்கச்சி வாடா தங்கச்சி. அண்ணே எப்படி இருக்கு? மாசமா இருக்குடா. ஐயோ குடும்பத்துல இருக்கு நெருப்ப வச்சு கொளுத்த போறியலையா? இப்படி அசிங்கமா இருக்கே நீ ஒரு ஆளு. அசிங்கமா இருக்கா? ஐயோ பாக்க அசிங்கமா இருக்கும் சித்தி மக. சித்தி மக. சித்தி மகளை இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்ப சித்தி மகனே சித்தி மகனே சித்தி மகனே சித்தி மக சித்தி மக. போயிட்டா. இது என்ன அது சாக்கடிச்ச மாதிரி? வேணாம் என் உயிரை நான் பாதுகாத்துக்கிறேன். எனக்கு பொண்ணாடை ஒருத்தி கௌரவப்படுத்தி என்னது? ஐயா இந்த உங்க துண்டி நீங்க வாங்கிட்டு போயிருங்கயா. இது எதுக்கு இவன் கொன்றுவேன்? நான் என் உசுர் மேல இது ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டது இது. ஐயா நான் சாமியார். பொறுமசாமி ஐயோ. சண்டை போட்டுக்காதீங்க. அவ சட்டையும் போடுறா. ஐயோ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் காசுரா. நாத்தா பொழந்து விடுவேன். சரி ஓச்சுரா. தோரம் குடிச்சே தாண்ட மாட்டேன். எவனும் தாண்ட முடியாதா? பேண்ட் கிழிஞ்சிரும்டா. ஏன் செல்லம் ஏன் போற? செல்லத்துக்கு ஏய், நீர் செல்லம். கசி. ஏய் போடி கண்டாதீ மலை. ஏ அஜித் குமார் மாத்திரை ஓட போறேன். எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல? நீ குறக்கார மாதிரி செய்ய போற. அஜித் குமார் ஆஹா சிப்பி பாரு நாய் பப்பி நாயில இனப்பெருக்கம் செய்யுது. அதுல ஆண்குட்டி எனக்குப்பா. இந்தா. ஐயோ கொடுத்து வச்சவன் காசு கொடுக்குறேன். தலைவா உண்மையிலேயே மாத்திரை போட்டானா? தங்கம் இப்படி மகராஜ் வந்தா தண்டா நல்லா. ஏ அப்புறம் ஆம்பளையா அவட்டு ஏயா டவுசரை கலட்டுற நீனு? நீ அதே மாதிரி கரெக்டு. யோ போயா விடு. உங்க கூட நாடகத்துக்கு வந்ததுக்கு என்ன மொட்டை குடியா நீங்க சொல்றீங்க? ஐயா. கலெக்டர் ப்ளீஸ். கலெக்டர் உன் குட்டையை பிஸ்கட்டை பார்த்துக்கிறேன். அங்கிள் அதை கலெக்டி விடுங்க அங்கிள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை காண வந்திருக்கும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அடுத்த என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் நன்றி. யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு எனது அன்பு செல்லம் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம். ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கேன்? வேணா அந்த பிள்ளைய 4 குத்து குத்திட்டு போடா. அஜித் குமார் நீங்க கோவப்படாதீங்க. அஜித் குமார் சாலினி நான் இருக்கும்போது. ஐயோ தங்க சாலினியாக்க தருமாசிபத்தில் குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுற மாதிரி இருக்கா நீ? அவன் பாரு உப்பு கண்டம் கோர்க்குற மாதிரி இருக்கேன். அஜித் குமாரா உன்னை உள்ள வாடா கண்டங்கரு.
அஜித்குமார் நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு போய் அவர் மண்டையை உடைச்சிடாதீங்க அஜித்குமார். தம்பி அந்த தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க. தம்பி தம்பி கும்புறையா அண்ணே கும்புறையா. வட்ட நிலவும் வள எசனக்காங்கொட்டம் கூட வாட்டாமல்லி அடி மாண்டாமல்லி பூவழகு எசனக்காங்கொட்டம் கூட எசனக்காங்கொட்டம் கூட வாடாமல்லி பூவழகி எசனக்காங்குட்டு கூட எசனக்காங்குட்டு கூட பட்டாணி லவு போல. அஜித்குமார் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்வா பேட். நான் ஃபர்ஸ்ட் போணும். முதல்ல சீட்டை குலுக்கி போடுங்க, யார் வர்றதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஐயா இந்த நாடகம் பேசுனது யாரியா? ஊவா. ஐயா வர்றீங்களா இல்ல கொலக்கசுல உள்ள போறீங்க? யாரு கிடாரி? வாங்க ப்ரோ. பிடாரி வட்டியே உள்ள போகுது மொத்தம். நீ எப்படி என்னை கொன்று வைப்ப? கொலக்கசுல பூரா ஐயா வெளியூர்காரெல்லாம் ஓடி இருக்கா, அப்புறம் தாத்தி சொல்லுவாங்க. டேய் கேமராலாம் தூக்கிட்டு ஓடிடு. இவன் எப்படி என்னை கொன்றுவான்? உன்னுக்கா உன்னுக்கா. அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா? ஏங்க அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா? கவலைப்படாதீங்க. அஜித்குமார் மூதேவி சுனிதான்னு ஒழுங்கா சொல்லியா, என் கால வேற மாதிரி விழுகுது. அதுல எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுங்கயா. ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே. கண்ணே இந்த உன் கத்தால வாடகைக்கு வர்றேன்.